இன்னைக்கு டிவிகேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கலாம் ஒரு காலத்தில் எஸ்ஏசின்னு சொல்லிட்டு இருந்தவங்க தான் டிவிகேவோட ஒரு இரண்டாம் கட்ட பொறுப்பாளர்கிட்ட பேசும்போது இன்னைக்கு சொன்னார். அவர் சொன்ன அந்த லைன் வந்து ஏதோ ஸ்ட்ரைக்கிங்காக தான் இருந்துச்சு. அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஏதோ கான்வகேஷன் ப்ரோக்ராம் நடக்குது. அங்கே இயக்குனர் எஸ்ஏ சந்திரசேகர் மேடையில் பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு டக்குன்னு பார்த்த உடனே என்னப்பா அது திடீர்னு எஸ்ஏசி பேசுகிறாரு, ஒருவேளை இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் பார்த்துட்டு ஓப்பனாக பேசிடலாம் அப்படின்னு பேசுகிறாரோ அப்படின்னு கூட யோசித்தேன் நான். அதுக்கடுத்து இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது ஒரு துறையை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட கான்வகேஷன் ப்ரோக்ராமில் பேசுகிறாரு. அப்படி பேசும்போது அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார். நான் வந்து இப்போது ஸ்டேஜில் போயெல்லாம் பேசுகிறதும் இல்லை, இன்டர்வியூவும் கொடுக்குறதில்ல, எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறதில்ல. ஏன்னா என் மனசில் நினைக்கிறத நான் அப்படியே பேசிடுவேன், அது அப்புறம் தேவையில்லாமல் ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேன், வேறு வழி இல்லாமல் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வகையில் அவர் சொன்னது உண்மைதான். இன்றைக்கி அவர் மேடையில் பேசும்போதே அந்த ஸ்பீச்சை கவனிக்கும் போது அவர் மைண்டுக்குள்ளே வேறு சில விஷயங்கள் வந்து அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. அதை எங்கேயாவது எப்படியாவது நம்ம பேசிட மாட்டோமா அப்படின்ற எண்ணமும் அவருக்கு இருக்கிறதாகவே தெரியுது. அதில் அவர் சொன்ன ஒரு லைன் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸாகவே மாறி இருக்குது. அது என்ன அப்படின்னா, எதுக்கு பயம், பிறக்கிறதும் ஒரு முறை, சாக போகிறதும் ஒரு முறை, இருக்கிற அந்த லைஃப்பை வந்து நல்லா வாழ்ந்துடணும், எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்குற அந்த லைன் வந்து இன்றைக்கி வெறும் அந்த ஒரு க்ளோஸ்டு ஆடிட்டோரியம்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சியில் அந்த இடத்துல இருக்கவங்களுக்காக சொல்லப்பட்ட லைனா அது அப்படின்ற கேள்வி வருது. அந்த வீடியோவை நீங்களே கூட போய் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கும் கூட அந்த கேள்வி வரும். வெறும் இந்த லைனை வச்சு மட்டுமே நம்ம நினைக்கிறத சொல்லிட்டோம் அப்படின்றது கிடையாது. இது வந்து ஒரு அனாலிட்டிக்கலாக ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நிச்சயமாக உங்களால் கூட புரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ ஒரு வேளை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்காதவங்க வீடியோவை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து 2 முக்கியமான விஷயத்தை அவர் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஒன்று வந்து தமிழில் வந்து அவர் எவ்வளோ படங்கள் பண்ணியிருந்தாலும் தெலுங்கில் போய் நான் ஒரு கட்டத்தில் படம் பண்ண ஆரம்பித்தேன். படம் பண்ணும்போது அங்கே தெலுங்கில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய சிரஞ்சீவியோட படம் பண்ணுறேன். எனக்கு தெலுங்கு தெரியாது, அதனால் ஒரு அசோசியேட் டைரக்டரை வச்சுக்கிட்டு நான் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த ஷூட்டிங் போயிட்டே இருக்கும்போது அசோசியேட் டைரக்டராக இருந்தவர் கட் சொல்கிறாரு. அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. நான் டைரக்டரு, நான் தான் ஸ்டார்ட் சொல்லணும், நான் தான் கட் சொல்லணும். எனக்கு அசோசியேட்டாக இருக்கிற ஒருத்தர் வந்து கட் சொல்கிறாரே, அவரை கூப்பிட்டு நான் கேட்டேன், நீங்கள் ஏன் கட் சொன்னீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சார் அவர் தெலுங்கில் டைலாக் பேசுகிறார் இல்லையா, அது தப்பாக இருக்குது, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, அன்றைக்கி ஈவினிங்கே அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு சிரஞ்சீவி கிட்டே போய், சார் எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் தெலுங்கு கற்றுக்கிட்டு மறுபடியும் வந்து அந்த ஷூட்டிங் பண்ணதாகவும், அதுக்கப்புறம் 2வது படமும் நான் சிரஞ்சீவியோட தெலுங்கில் பண்ணேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு டைரக்டர் இருக்கிற இடத்துல அசோசியேட் டைரக்டர் கட் சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியலை. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்ல இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. இது என்றைக்கும் அவருடைய லைஃப்பில் நடந்தது. ஒரு 70 படம் பண்ணியிருக்காரு. அதில் அவர் தெலுங்கில் பண்ண முதல் படம், அப்போ கிடைச்ச அனுபவத்தை ரீகால் பண்ணி சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி அதை எதோட பொருத்தி பார்ப்பாங்க வெளியில் இருக்கவங்க. இங்கே டைரக்டர் யார்? டிவிகே அப்படிங்கிற அந்த கட்சிக்கு தலைவராக, அந்த கட்சியில் எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டராக, இயக்குனராக இருக்கிறது விஜய் தான். அங்கே அசோசியேட் யார் அப்படிங்கிறது தெரியும். கட்சியினுடைய 2ஆம் கட்ட பொறுப்பாளர்கள் மீது பல விமர்சனங்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளங்கள்லையும், ஈவன் கட்சிக்காரங்களுக்குள்ளேயே அப்படி ஒரு டாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்போவுமே ஒரு படம் எப்படி டைரக்டர் கண்ட்ரோலில் இருக்கணுமோ, ஸ்டார்ட் கட் அவர் தான் சொல்லணுமோ, அந்த மாதிரி ஒரு கட்சிங்கிறது முழுக்க முழுக்க தலைவரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவரை சொல்ல வராரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் அவர் அந்த இடத்துல அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தாமல் சொல்கிறார். ஏன்னா பல இடங்களில் அவர் பேசிக்கிட்டே வரும்போது எங்கே ஆரம்பித்தாலும் அங்கே தான் வந்து முடிக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் இன்னொரு ஃப்ளாஷ்பேக் சொல்லும்போது, நான் இப்போ எந்த கட்சியிலையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு, இல்லை இப்போ இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் நான் எந்த கட்சியிலையும் இல்லை, இப்போ டிவிகேல தான் இருக்கேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாரு. ஒருவேளை அவர் அதை சொல்லாமல் போயிருந்தால் அதுவே இன்றைக்கி பெரிய செய்தியாக மாறி இருக்கும். பட் அவர் கிளியராக சொல்கிறார், இன்றைக்கி நான் டிவிகேல தான் இருக்கேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எந்த கட்சியிலையும் கிடையாது. ஒரு இயக்குனராக, ஒரு படைப்பாளியாக வரக்கூடிய எல்லாருக்குமே ஒரு சோஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். எனக்கு அண்ணாவை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், கலைஞரை பிடிக்கும்னு சொல்லி அவருடைய ஆர்வங்களையும் இந்த மெசேஜெல்லாம் ஒரு சோஷியல் இன்ட்ரெஸ்ட்டோட படங்கள் எடுக்கணுன்றதை அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்காக சொல்கிறார். இன்னொரு முக்கியமான ஒரு லைனு, இல்லை முக்கியமான ஒரு வார்த்தையை அந்த ஸ்பீச், என்டையர் ஸ்பீச்சில் அவர் பல முறை ரிப்பீட் பண்ணது என்ன அப்படின்னா, மென்டல் ஸ்ட்ரென்த் அல்லது மென்டல் பவர், மன வலிமை பற்றி வந்து அவர் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கார். ஒருத்தருக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட ரொம்ப முக்கியமானது மென்டல் ஸ்ட்ரென்த். மனசு வலிமையாக இருந்தால் தான் நம்ம எதையுமே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போதே நான் கலைஞரை வச்சு ஒரு படம் எடுத்தேன், கலைஞர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் கலைஞரின் நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம் எடுத்தேன். அது மன வலிமை இருந்ததுனால தான் அன்றைக்கி வேறொரு
தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கலைஞரை வச்சு நான் படம் பண்ணேன். எனக்கு இருந்தது அந்த மன வலிமை தான். அவர் வந்து ஒரு 81லேருந்து 90ஸ்ல அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா 50 படங்களுக்கு மேலே பண்ணதா சொல்றாரு. அந்த 50 படங்கள்னு பார்க்கும்போது 2 மாசத்துக்கு ஒரு படம் நான் எடுத்திருக்கேன். படத்துக்கு கதை எழுதி, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி, வசனம் எழுதி, இத்தனையும் பண்ணி படத்தை ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடையாது. எனக்குள்ள இருந்த மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத அவர் சொல்றார். ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள அவர் பார்க்குறாரு இல்லையா? டிவிகே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், கரூர் துயரத்துக்கு பிறகு டிவிகே மேலே வைக்கப்படும் விமர்சனங்கள், இதையெல்லாம் பார்த்துட்டு இப்போ அங்கே அதெல்லாம் கவனிக்கும்போது ஒரு விஷயம் தானே தெரியுது. விஜய் ரொம்ப உடைஞ்சிட்டாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன் இன்னும் அவர் வெளியில் வரலன்னு கேட்குறாங்க. கட்சிக்காரங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு கேட்குறாங்க. இப்படியெல்லாம் கேட்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறது. இதிலிருந்து மீண்டு வரணும். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்னா என்ன? விஜய்க்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள், அவருக்கு வரக்கூடிய கூட்டம், அதெல்லாம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். அதை விட முக்கியமானது ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கு மன வலிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியன்றதையும் அவர் சொல்கிறாருன்னு தான் தோணுது. வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் கூட அதே மாதிரி தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 விஷயங்களையுமே அவர் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறார். ஏன் எஸ்.ஏ. சந்திரசேகர் ஏதோ ஒரு அரங்கத்தில் ஒரு கூட்டத்தில் பேசின விஷயத்தை இவ்வளோ தூரம் எடுத்துக்கிறாங்க? இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான வீடியோவாக போட்டிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டிவிகேன்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான். அதுக்கு முன்னாடி விஜய் ரசிகர்கள், ரொம்ப தீவிரமான விஜய் ரசிகர்கள், விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா எஸ்ஏசின்னு சொல்லி அவர் பின்னாடி தான் போவாங்க. அப்பா எஸ்ஏசி அவருக்கு ஆக்சுவலாக அப்போ பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க. அதை நான் 2000 ஏர்லி 2000ல் ஆரம்பித்து 2010-11 வரைக்கும் அது விஜய் மக்கள் இயக்கமாக மாறக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எப்படி வந்து எல்லா டிவிகே பேனர்லேயும் விஜய் ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ஒரு ஓரத்தில் புசி ஆனந்த் ஃபோட்டோ இருக்கும். அந்த மாதிரி அப்போது விஜயோட ரசிகர்கள் மன்றங்கள் எல்லாத்துலேயுமே வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுடைய ஃபோட்டோ இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவருடைய ஃபோட்டோவோட தான் எல்லாமே அங்கே பேனர் வைப்பாங்க, அந்த மன்ற பலகைகள் வைக்கிறது. ஏன்னா அந்த மன்றத்தை கட்டமைத்து உருவாக்குனதே அவர் தான். அவருடைய ஆரம்ப கட்டத்தில் விஜயை உருவாக்குனார் இல்லையா? 92ல் நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அப்போவே வந்து ஒரு முறை நான் இன்டர்வியூ பண்ணும்போது கூட கேட்டிருக்கேன். ஏன் சார் நீங்கள் அறிமுகப்படுத்துனீங்க? வேறு யார்ட்டையாவது போய் அப்ரோச் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்டதாக இருக்கட்டும். அடுத்தடுத்து அவர் படங்கள் பண்ணது. இதை பற்றிலாம் கேட்கும்போது அவரே சொன்னார், இந்த முதல் படம் எடுத்தபோது, அவர் எடுத்த அந்த முதல் படம் இருக்கு இல்லையா? நாளைய தீர்ப்பு. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது, பொருளாதார ரீதியாக வந்து எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை. அப்போ வந்து அவருக்கு இருந்த ஒரு வீடு, அவர் இயக்குனராக இருந்து சம்பாதிச்சு வாங்கின ஒரு வீடு, சுமார் 60 லட்சமோ ஏதோ ஒரு அமௌண்ட் சொன்னார். அந்த தொகைக்கு அந்த வீட்டை விற்று அந்த கடனெல்லாம் நான் அடைச்சிட்டு அடுத்த படம் பண்ணேன். இப்படி தான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக மாற்றுறதுக்கு ஒரு கட்டத்தில் மற்ற டேரக்டர்ஸும் அவரை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ வந்து நான் அவங்க படம் பண்ணட்டோன்னு நான் விட்டுட்டு ஒதுங்கிட்டேன். பட் அதுக்கு முன்னாடி வரையும் படத்துடைய ரிசல்ட்டை தாண்டி விஜயை வந்து ஒரு ஹீரோவாக நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்டே இருந்தேன்னு சொன்னார். அப்படி விஜய் உருவாக்கினவர் ஒரு கட்டத்தில் விஜய் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு இந்த விஜய் மக்கள் இயக்கம் இல்லை விஜய் ரசிகர் மன்றம் இதை உருவாக்குனதுலேயும் அவரோட ரோல் ரொம்ப பெருசுன்னு சொல்கிறாங்க. அவர் தான் ஆரம்ப கட்டத்தில் நிர்வாகிகள் எல்லாம் போட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பொறுப்பாளர்களை நியமித்து அந்த ரசிகர் மன்றத்துக்குன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அப்படி கொண்டு வந்தார். அதன் பிறகு ஏற்பட்ட அந்த மன வருத்தம், அவங்க தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்ட மன வருத்தம் காரணமாக கம்ப்ளீட்டாக வந்து அந்த மன்ற பொறுப்புகள் எல்லாத்துலேருந்தும் எஸ்சிஎஸ்சி விலகிறாரு. விஜய் அதை வந்து புசி ஆனந்த் கையில் ஒப்படைக்கிறார். பிறகு புசி ஆனந்த் நியமித்த நிர்வாகிகள் தான் பெருமளவுக்கு இன்றைக்கி இருக்காங்க. எஸ்சிஎஸ்சியினுடைய ஆதரவாளர்களாக கருதப்பட்ட பலர் வந்து ரசிகர் மன்றத்தில் இருந்தும் மக்கள் இயக்கத்தில் இருந்தும் இதுக்கு முன்னாடியே விலகிட்டாங்க, இல்லை நீக்கப்பட்டாங்க அப்படின்னே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு எஸ்சிஎஸ்சியோட ரோல் அப்படிங்கிறது விஜய் மக்கள் இயக்கத்தில் ரொம்ப முக்கியமானது. விஜய் என்கிற நடிகர் உருவானதில் எஸ்சிஎஸ்சிக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்கிறதோ அதே போல் அதை ஒரு கட்டமைப்பை உருவாக்குனதுலேயும் அவரோட ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்த கரூர் துயர சம்பவங்களுக்கு பிறகு விஜய் ஆதரவாளர்கள், விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் எழுதுறதை பார்க்கும்போது அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்சிஎஸ்சி உள்ளே வரப்போகிறாரு, இல்லை எஸ்சிஎஸ்சி வரணும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியம் அப்படின்றதும் தெரியல. ஏன்னா விஜய் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போதே அதற்குன்னு ஒரு சில நிர்வாகிகளை நியமித்து ஒரு கட்டமைப்பு உருவாகி கொண்டு வந்துட்டார். அதில் சில பேருடைய செயல்பாடுகள் சரியில்லை, இல்லை அவங்க இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கருத்து அந்த கட்சிக்குள்ளேயே வந்து சில பேரை கட்சியை விட்டு தூக்குங்க, இவர் இதுக்கப்புறம் சரிப்பட மாட்டார் அப்படின்னும் பேசுகிறாங்க. வெளியில் அவரை இதெல்லாம் விட்டு கொடுக்காம பேசினாலும் தனிப்பட்ட முறையில் கேட்கும்போது பெரும்பாலான நிர்வாகிகளுக்கு இப்படியான ஒரு மைண்ட் செட்டு தான் இருக்குது. எது எப்படியோ எஸ்ஏசி வந்து இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய இந்த மேடை பேச்சில் அவர் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வெளிப்பட்டது அப்படின்னு பொதுவான ஒரு கருத்தும் நிலவுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ்ஏசி பேசிய கருத்துக்கள் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?
டிவிகேல எஸ்ஏசியினுடைய ரோல் தேவைன்னு நினைக்கிறீங்களா? அவர் உள்ளே வந்தால் தான் டிவிகே அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா? இல்ல அவர் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண வேலைகள் இதெல்லாமே ஓகே. பட் இன்னைக்கு காலகட்டத்தில விஜய் யோசிக்கிற மாரி யோசிச்சா தான், அவருக்கு தகுந்த மாதிரியான நபர்கள உள்ள கொண்டு வந்தா தான் டிவிகே என்ற கட்சிக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க விஜயோட ஃபாலோவரா இல்ல டிவிகே மெம்பரா இருந்தீங்கன்னா, உங்களோட ஒப்பீனியன சொல்லுங்க. ஒருவேள பொதுவா தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.